ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும். கர்த்தர் தாமே எங்களை உயிர்ப்பித்து நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். இந்த கிழக்க டாக்டர் அம்மா வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். கீழே 6 வீடு, மேலே 6 வீடு. 6 வீடுன்னா உள்ள நின்று வீடு தெரியுங்களா? கடைசி வீடு நீ தான் பார்த்தியா? அங்கேருந்து சத்தம் போட்டால் ஒரு கோழி கூட்டுக்குள்ளே இருந்து சத்தம் கட்ட வரையும் டாம்னு காக்கும். ஏன்னா சுற்றுச்சூழ அடப்பு எக்க அடிக்கும். நான் படுத்துருப்பேன் 11 மணிக்கு. இவன் சரி வேகமாக வருவான் ஒரு பேட்டை வச்சுக்கிட்டு படுத்து உறங்கிக்கிட்டு இருப்பான். நல்லா டப்புன்னு அற விழும் பார்க்கணும். நான் முழிச்சு பார்த்துட்டு அடிப்போமா? பேச முடியுமா? பேச முடியாது. எல்லாம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் படுக்க வேண்டியதான் வேலை. அதில் இல்லையா இவ்வளோ நீட்டாக ஒரு குழாய் புது குழல் வாங்கி கொடுத்தேன். இவ்வளோ நீட்டாக இருக்கும். அது லேசாக போகணும் சவுண்டு இருக்கும். என்ன செய்வான்? அங்கேருந்து விறுவிறுன்னு வரும்போது வந்து வீட்டுக்குள்ளே வந்து என் பக்கத்தில் இருந்து போகணும். நம்ம பறந்துக்கிட்டே இருந்திப்போம், வெளியே போவேன். இதே மாதிரி என்ன செஞ்சுட்டான், பக்கத்து வீடு ஒரு வக்கீல் வீடு. அந்த அவங்க வீட்டம்மா வந்து டீச்சர் வேலை பார்க்கு. அவங்க ஐயப்பாவும் பயங்கர உழைச்சிட்டு வந்து படுத்துருப்பாங்க. இவன் விடிய காலம் முடிக்கணும் வீட்டுக்குள்ளே போய் அவங்க 2 பேரும் படுத்துருக்க ரூமுக்குள்ளே யாரும் கேட்கல மாட்டான். வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஒரு தடவை பெட்டு மேலே யாரி போய் நின்னான். ரைட் சரி. உடனே பான்னு ஊதுனோன்னா அவரு அந்த அம்மா உடைய வந்து சொல்லுது அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், அப்போ எங்கள் வீட்டில் அடிக்கும்போது நான் ஒன்றும் சொல்லலை. அடுத்த வீட்டில் வந்து ஏன் ஆண்டவன்னு சொல்லுதாங்க. ஏன்னா டிவியில் பந்தை கொண்டு எரிதான், அவ்வளோ தண்டி பந்தை அவன் எரிச்சான். உடனே எரியாதன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இதே இது நிச்சயமாகவே இருக்கட்டும், அவனை விட இவளுக்கு கோபம். அல்லேலூயா. ஏன் அவன் இப்போ இவன் யாரு தீமோத்தே இருக்கான். அப்பா செல்ல டப்புன்னு எரிஞ்சிட்டான். அது 15,000 50,000 1 லட்சமா பிரச்சனை இல்லை. என்ன செய்வோம்? யாருன்னா அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? சுதந்திரம். நமக்கு வந்து உரிமை. என்னது? அவனுக்கு வந்து உரிமை, மற்றவங்களுக்கு உரிமை இல்லை. ஆமாம் போயிட்டுது. நல்ல வேலை போகலை எங்கள் வீட்டில். இப்போ வந்தோன்னு அவன் பழைய கொண்டுக்காரன் அவனும் 10 கொண்டு போய் அது நேருக்கு எரியும். அதுன்னு கண்டோன்னு எரித்தாங்குவான். இல்லை வாடுன்னு ஓட்டான். அல்லேலூயா. இது என்னது? உரிமை. இப்போ எங்கள் வீட்டில் டிவியில் எரிஞ்சா காட்டிக்கிடுதேன், பக்கத்து வீட்டில் எரிஞ்சா கேட்பாங்களா? எங்கள் வீட்டு செல்லை உடைச்சா சரி, அவன் அப்பா எல்லாம் நீ நம்மளே வாங்கி கொடுத்தா செல்லு உடஞ்சி வச்சு வேற ஒரு செல்லு வாங்கிட்டான்னு சொன்னால் அவன் அழுதுகிட்டாவது வாங்கி தந்துடுவான். அல்லேலூயா. இதெல்லாம் அடுத்த வீட்டு செல்லை உடைச்சா கேட்பாங்களா? இப்போ ஏன் எங்கள் வீட்டில் ஒன்றும் செய்ய மாட்டோம், அடுத்த வீட்டில் செய்கிறோம்னா எங்கள் வீட்டில் என்னது? சுதந்திரம், உரிமை, சுதந்திரம். இதுக்கு வேதத்தில் பேர் சுயாதீனம். என்னது? சுயாதீன பிரமாணம்னு இருக்கு. என்னது? பிரமாணம் என்ன? சட்டம். அதுக்கு என்ன அர்த்தம்? சுதந்திரமாய் சொல்லுங்க. சுயாதீன பிரமாணம் என்பது சுதந்திரமாய் உரிமையோடு நடக்கக்கூடிய ஒரு சட்டம். அதுக்கு தான் என்ன பிரமாணம்? சுயாதீன பிரமாணம் என்று அர்த்தம். நல்லா கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். அதுதான் அவன் பேரனெல்லாம் உள்ளே இழுத்தது. அல்லேலூயா. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், பேரன் எங்கள் வீட்டில் எப்படி நடந்தானோ அதே மாதிரி எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நான் தேவன்கிட்ட போய் நடக்க போகிறேன். என்ன ஆண்டவரே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம், கொஞ்சம் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணு தானே. யார்கிட்ட என்னத்தை பாட்டு ஆண்டவரை மனம் திரும்ப சொல்றாரு? எல்லாரும் பாவி, நானா பாவி?
நான் பரிசுத்தவான்ல 1ஆம் நம்பர் பரிசுத்தவான், நான் மனம் திரும்ப வேண்டாம், நான் உங்கள் பிள்ளை தானே, சுதந்திரம் இருக்கலாம். சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு தூரம் உபவாசம் இருந்திருக்கிறேன், நான் இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணுகிறேன், நான் இவ்வளவு தூரம் பரிசுத்தமாக இருக்கிறேன், உங்ககிட்ட வர்றதுக்கு நான் தகுதி படைத்தவன் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் நான் தகுதின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட போக முடியாது. நீ உங்கள் தகுதியோ உங்கள் பரிசுத்தமோ உங்கள் நீதியோ அவருக்கு முன்னால் எப்படி இருக்கான், கந்தையும் அழுக்காகவும் இருக்கு. அவர் முன்னால் இருக்கிற பரிசுத்தத்துக்கு நம்ம பரிசுத்தம் ஒன்றுமே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், அது சுதந்திரம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த அட்ஜஸ்ட் பண்ணது, முகத்தை பார்த்து நீ தப்பு பண்ணிக்கோ, நீ கரெக்டாக நடக்கணும், நீ தப்பு பண்ணால் பண்ணிக்கோ, நீ பேரன், நீ அப்படி நடந்துக்கோ அப்படின்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். அழகு உள்ளவனுக்கும் அழகு இல்லாதவனுக்கும், படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும், பேதைக்கும் அறிவாளிக்கும் எல்லாத்தையும் என்ன சட்டம், ஒரே சட்டம். நான் 10 கற்பனையை கைகொள்கிறேன், ஒரே ஒரு கற்பனையை கைகொள்ளல, என்னை உள்ளே ஏற்றுக்கிட மாட்டார். ஆமென். ஐயா நான் 9 கற்பனை கரெக்டாக நடந்துருக்கவே, ஒரே ஒரு கற்பனை தான் நான் சின்ன கொலை பண்ணிக்கிட்டுதேன், சின்ன களவு பண்ணிக்கிட்டுதேன், ஏற்றுக்கிட்டு வரோம். அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானது. இது சுயாதீன சுதந்திரம் கிடையாது, சுயாதீன பிரமாணம் கிடையாது, ஆவிக்கேற்ற பிரமாணம், பூரண பிரமாணம், பூரண சட்டத்தில் தான் நான் நடக்கணும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நீ தேவன்கிட்ட போகிறது எப்படி போகணும், உங்கள் அக்கிரமங்களை எனக்கும் உனங்களுக்கும் என்ன உண்டாக்குதான், அந்த தடையை முதல்ல தகர்க்கணும். எதை தகர்க்கணும், தடையை என்ன செய்யணும், என்ன தகடை, நான் ஜெபம் பண்ணுனா அவர்கிட்ட போய் கேட்காது, நான் அழுக்கா இருக்கேன், அவர் பரிசுத்தராக இருக்காரு. அல்லேலூயா. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால ஏன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. அப்போ நான் என்ன செய்யணும், இங்கே திரும்படா, நீங்கள் ஒரு ஆள் அங்கே விளையாண்டுக்கிட்டு, சின்ன பையனை பற்றி பிரச்சனை இல்லை, ஒரு ஆள் அங்கே பிள்ளைய விளையாண்டுக்கிட்டு இங்கே விளையாண்டுக்கிட்டு இப்படி இருந்தேன்னா என்னால் பேசவே முடியாது. அல்லேலூயா. நீ ஊடையில் நல்ல கேள்வி கேட்பா, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. சுயாதீன பிரமாணத்தின்படி தான் போகணும், சுய நீதியின்படி போகக்கூடாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கிரியின்படி போகலான்னு நினைக்கிறாங்க. இல்லை, கிருபையின்படி தான் போகணும். நான் பாவியான மனுஷன் என்மேல் அப்படிதான் போனோம். இல்லை என்ற நீதின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகக்கூடாது. அதனால அக்கிரமத்தின் தடைச்சுவரை உடைச்சிட்டு பரிசுத்தாவியானவர் வந்த உடனே அப்பதான் தேவன்கிட்ட போகணும். அல்லேலூயா. சிலர் எப்படி போகிறாங்க, மாம்சத்தின் அடிப்படையில் போகிறாங்க. ஒன்று ஒரு டேப்பை போட்டு விட்டா கடக்கடன்னு பாட்டு பிடிக்க முன்னாடி ஜபம், கட 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 மனம் திரும்புதல்னு ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அல்லேலூயா. ஜெபமனுக்குன்னு ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ஜெபம்லாம் மாறிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் தனி ஜெபம் பண்ணும்போது வேறு வேறு வசனங்களை சேர்த்து, வேறு வேறு விசுவாசத்தின் வார்த்தைகளை சேர்த்து, வேறு வேறு மாதிரி தேவனை துதித்து மகிமைப்படுத்தி நீங்கள் ஜெபத்தில் பலப்பட்டு வர வேண்டும். நீங்கள் ரெக்கார்டிங் ஜெபத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா உங்கள் மனசுக்கும் தேவனுக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. ஏன்னா ரெக்கார்டிங் ஜெபம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போட்டு விட்டால் போதும். ஐ மீன் ஜெபம் பண்ணால் போதும், டக்குன்னு சுவிட்சை போட்டு விட்டால் போதும், கட 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 கடை பாட்டு, உடனே மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். சுயாதீனம் நம்முடைய அல்லேலூயா சொந்த அறிவு. இந்த அல்லேலூயா சொந்த நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தகப்பனை மாமிச தகப்பன்ட்ட எப்படி சேருகிறோமோ அதே மாதிரி தேவனாகிய தகப்பன்ட்ட சேரணும்னு நினைக்கிறோம். மாமிச தகப்பன்ட்ட சேருகிற காரியங்கள் வேறு, பரலோகத்தின் தேவன்கிட்ட சேர்கிற காரியங்கள் வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். தகப்பன் தான், எனக்கு தாய் தான் தேவன். இயேசுநாதர் எனக்கு தகப்பன். எப்போ தகப்பன் ஆகிறாரு? அல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியைகளை எப்போ செய்ய ஆரம்பிக்கிறனோ, இயேசு எனக்காய் சொல்லுங்க, மாம்சத்தில் பிறந்து
என் பாவங்களை சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார், எனக்குள் வாசமாயிருக்கிறார். அப்படி விசுவாசிக்கும் போது மட்டுமே நான் தேவனுடைய புத்திரராய் மாறுகிறேன். என்ன சொன்ன? என்ன சொல்லுங்க, யாருன்னா சொல்லுங்க. எப்போ தேவனுடைய பிள்ளையாகிறோம்? என்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாகும்படி என்னத்தை விசுவாசிக்கணும்? எனக்காய் மரித்தார், எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காய் உயிர்த்தார், எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார்னு சொன்னாதான் அவர் பிள்ளையாய் மாறுகிறோம். அல்லேலூயா. இந்த சுயநீதி, சுயக்கிரியை, மாம்சத்தின் அடிப்படை இது எல்லாமே அங்கே செல்லுபடியாகாது. எது செல்லுபடியாகும்? விசுவாசம், பரிசுத்தம், வேதவசனம், நீதி, உண்மை, அல்லது கற்பனை கட்டளைகள், கடிதறுதல், இதன் அடிப்படையில் தான் நீங்கள் தேவன்கிட்ட சேரணும். மாம்சத்தின் அடிப்படையில் அல்லலியா நான் இந்த கிரியைகளை செய்தேன், நான் இப்படியெல்லாம் நடந்தேன், அல்லலியா என்னுடைய பரிசுத்தம் இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளவு தகுதி பெற்றவன், இதெல்லாம் அங்கே என்ன ஆகுது? அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. ஆமென், 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 ஆமென். குற்றவாளியாய் இருப்பான். ஆமென், ஆமென் சொன்னார். ஆதலால் இருந்தும் ஆனால் மீறினவனாவாய். ஐயா நான் கொலை செய்யலையா, பொய் சொல்லாதிருப்பாயாகங்கிறது கற்பனை. அம்மா நீ பொய் சொன்னாலும் கொலை செய்தாலும் ஒரே தண்டனை தான். அல்லேலூயா. அதனால இது சுயாதீன பிரமாணம் என்ன தெரியுமா? நான் 9 கற்பனைகளை கைகொள்கிறேன், நான் தகுதி பெற்றவன் நினைக்கிறேன். எனக்கு சுதந்திரம் இருக்குது. எப்படி ஜெரி மூக்கில் அடித்தானோ அதே மாதிரி எனக்கு சுதந்திரம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அந்த சுதந்திரம்லாம் கிடையாது. நீ அசிங்கமாக இருக்க, என்கிட்ட வரது தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இன்னொன்று, நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி மனம் திரும்பினா அங்கே இடம் உண்டு. ஏசி சொல்லுதா, நான் என்னை கைங்களமாக பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. சத்தம் போடாமல் ஊப்பல நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுதா? அவள் பாவத்தை ஒத்துடலாம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ, அங்கே அதில் எழுதியிருக்கு சிறியோர் முதல்னு எழுதியிருக்கோம். சிறியோர் முதல்ல என்ன அர்த்தம்? சின்ன பையங்களும் பாவம் செஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பாவி சொல்லுங்க, பாவி, நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தால் அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். ஒரு நீதிமான், நான் நீதிமான் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றால் அங்கே இடம் கிடையாது. அல்லேலூயா. பூமியில இயேசுவை தவிர பரிசுத்தவான் ஒருவனும், இயேசுவை தவிர நீதிமான் ஒருவனும் நம்ம பூமியில இருக்கவரையும் பாவிதான். நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைவரையும் என் பார்வைக்கு நான் நீதிமானாக இருக்கலாம், பரிசுத்தவானா இருக்கலாம். ஆனால் அவருடைய சட்டத்திற்கு, அவருடைய பார்வைக்கு நான் யாரு? பாவி. ஐயா எனக்கு பாவி இல்லை, பாவம் உனக்கு தெரியல. ஐயா நான் பாவி இல்லை, ஐம்புலன்ல ஏதாவது ஒரு வழியில் நீ பாவம் செஞ்சிருப்ப. ஆனால் நல்லா காட்டுக்கிடுங்க, நான் பாவின்னு சொல்றது தப்பு. சொல்லுங்க, நான் பாவி என்று அறிக்கையிட்டு தன்னைத்தானே குறைப்பதும் தவறு. நான் பாவியா இருந்தேன், தேவன் ரட்சித்திருக்கிறார், இன்னும் ரட்சிக்க வேண்டிய பகுதி
பாவத்தின் பகுதி அகுதி அதிகமாக இருக்கிறது. நான் எனக்குள்ள இருந்த பாவத்தை தேவன் மன்னித்ததின் தைரியத்தில் நான் தேவனிடத்தில் செல்லுகிறேன். நான் நீதிமான்னு சொல்றதுக்கு இல்லை, நான் பரிசுத்தவான்னு சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த சைடு பேர் நான் யாரு? பாவி, நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் குப்பை, நான் தூசி. அந்த நீ குப்பை தூசின்னு ஜெபம் பண்ணதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த கான்செப்டில் எப்பவுமே இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் யாருமே நீதிமான்? எல்லாரும் பாவம் செய்தார்கள். பாவம் செய்து தேவ ஆய்மை அற்றவர்கள் ஆனார்கள். வேற அர்த்தம் என்ன சொல்லுது? ஆமேன், ஆமேன், ஆமேன். சுயாதீன பிரமாணத்தினால நியாய தீர்ப்பு அடைய போகிறோம். என்ன சுயாதீன பிரமாணம்? நல்ல கவனிச்சதான், இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். என்ன சுயாதீன? என் தகுதி இருக்குன்ற நம்ம தேவன்கிட்ட போனால் அது சுயாதீன பிரமாணம். நான் நீதிமான்னு சொல்லி அவர்கிட்ட போனால் அது சுயாதீன பிரமாணம். நான் என் கிரியையை நம்பி தேவ சமூகத்தில் போனால் அது சுயாதீன. மாம்சத்தின் அடிப்படையில் நான் தேவன்கிட்ட போனேன்னா அது சுயாதீன பிரமாணம். அல்ல, கிரியை அல்ல, கிருபை. கிருபை நம்பி தான் நான் போகிறேன், கிரியை நம்பி இல்லை. என் கிரியை ஒன்றுக்குமே உதவாது. நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன் இந்த பூமியில்? ஒரு 10 வருஷம் இருப்பேனா? சொல்ல, ஒரு 15 வருஷம் கூட்டிட்டாயன். அல்லையா? ஆனால் தேவன் எங்கள் தாத்தாவையும் தெரியும், எங்கள் பூட்டனாரையும் தெரியும், என் சட்டத்தில் 4 தலைமுறை முடிவு தலைமுறை வரையும் அவருக்கு தெரியும். அவருக்கு முன்னால் மேன்மை பாராட்டுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே. நான் மேன்மை பாராட்டினா சுயாதீன பிரமாணம். அதனால தான் நான் நியாயம் தீர்க்கப்படுகிறேன். என்ன செய்யப்படுகிறேன்? நியாயம் தீர்க்கப்படுகிறேன். 2 தப்பு, மேடும் தப்பு, பள்ளமும் தப்பு. அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக்கப்பட்ட பாவி. பரிசுத்தமாக்கப்பட்ட பாவி. அதனால நான் பாவின்னு மட்டும் சொல்ல விரும்பல, ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தல என்ன இருக்கு? 13. இரக்கம் செய்யாதவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் எப்போ வரும்? மாமிசம் இருந்தால் உங்களுக்கு மூர்க்கம் வரும். ஆவி இருந்தால் யார் என்ன வரும்? இறக்கம். ஆண்டவர் உங்களுக்குள்ளே தங்கியிருந்தாருன்னா உங்களுக்கு என்ன வரும்? இறக்கம் வரும். இல்லைன்னா மூர்க்கம் வரும். பிசாசு இருந்தாங்கன்னா மூர்க்கம் வரும். ஆனால் மூர்க்கம் இருந்தால் நியாய தீர்ப்பு வரும். இறக்கம் அல்லையா? நியாய தீர்ப்புக்கு முன்னால் மேன்மை பாராட்டும். நீங்கள் இறக்கம் இருந்தீங்கன்னா இறக்கம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இந்த மாம்சத்தின் அடிப்படையில் இருக்க தாய் தகப்பனுடைய கிரியைகள் வேறு, ஆண்டவர் தகப்பன் பிள்ளைங்கிற கிரியைகள் வேறு. அல்லேலூயா. சட்டம் எல்லாத்துக்கும் சட்டம் தான். நீதிமான் பாவம் செய்தால் அவனுடைய நீதி. அதே மாதிரி பாவி மனம் திரும்பும் போது அவனுடைய பாவமும் என்ன செய்யப்படுவதில்லை, நினைக்கப்படுவதில்லை. எது நல்லது? பாவமா இருந்தேன், நான் அறிக்கை செஞ்சேன்னா நான் நீதிமான் ஆக போறேன், அது எனக்கு மேன்மையானது. ஆனால் வச்சுக்கிட்டு நான் தேவனை சேர்ந்தோம்னா அது சுயாதீன பிரமாணம். அது சுதந்திரத்தின் அடிப்படையில், மாமிச சுதந்திரத்தின் அடிப்படையில் அவர்கிட்ட போகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியரின் புத்தகம் 3வது அதிகாரம். ரொம்ப முக்கியமான வசனங்கள். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கிரேக்கன் என்றும் சரி, கிரேக்கன் என்றும் இல்லை ஒன்றும், ஆமேன், புறஜாதிகள் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் இஸ்ரேலுக்காங்கல்ல, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இயேசுநாதர் நம்பவே மாட்டாங்க.
விடிய காலையும் முகம் கழுவுனியாம்பாங்க. கால் கை கழுவிட்டு வந்தியா சர்ச்சுக்குள்ள அப்படி கேட்பாங்க அங்கே நியாயப்பிரமாணத்தில். அல்லேலூயா. நகை வளர்த்துருக்கியா? நிறைய வளர்த்துருக்கான். சர்ச்சுக்கு ஆராதனைக்கே நீ தகுதி இல்லைம்பாங்க. முகத்தை இப்படி கழுவுதியா? கழுவக்கூடாது, இப்படி கழுவுனா தான் தகுதி. இது என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம், சுயாதீன பிரமாணம். அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. எப்போ எத்தனை தடவை நீங்கள் வெளியே போயிட்டு வந்தாலும் கை கால் கழுவாமல் உள்ள வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. அல்லேலூயா. நெதம் அப்பம் பிடிக்கணும், நெதம் அதுலேயே மாம்சம் புசிக்கணும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணும், வைக்கணும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஜெபம்லாம் எப்படி இந்த சுவிட்சை போட்ட உடனே ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த ஜெபம். இப்படி இந்த ஜெபம் கடை ஜெபம் பண்ணணும், வைக்கணும், அங்கே செய்தி கேட்கணும். ஆனால் மாற்றம் மட்டும் கிடையாது. என்ன மாற்றம்? இயேசுவை போல மாறுத தன்மை இல்லை. அங்கே வேதம் சொல்லுது, நீ விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்தாலும் பண்ணினாலும் ஒரு இது மேன்மையும் கிடையாது. அவங்க விருத்த சேதனம் பண்ணக்கூடியவர்கள். சட்டத்திட்டத்தின்படி சுயாதீன பிரமாணத்தில் நடக்க. பிரமாணம்னா சட்டம், சுயாதீனம்னா சுதந்திரம், அது உரிமை. அதன் சட்டத்தின்படி நடக்கக்கூடியவர்கள். நான் அதில் வர நான் யூதன்கிற ஒரு பெரிய பெருமை. மேன்மை பாராட்ட வேண்டாமா? நானும் கூட என்ன செய்யலாம்? மேன்மை பாராட்டலாம். நான் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். அல்லேலூயா. 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், கமாலியன் பாதகத்திலே படித்தவன். அதில் எப்படி படித்து தேறினவன் தான். நீங்கள் இப்போ அல்லேலூயா உங்கள் பக்தியில் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கீங்களோ அதை காட்டில் நான் வைராக்கியமாக இருந்தேன். பவுல் சொல்கிறான். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் தொழுகிறாங்களோ அவ்வளோ பேரும் அடித்து கொலை பண்ணவன். இன்னும் அடித்து அவ்வளோ பேரும் இழுத்துட்டு எருசலேமுக்கு கொண்டு போதுக்கு ராஜாட்ட போய் சட்டத்தை வாங்கிட்டு வரோம். அவன் சொல்லுதான், இந்த சுயாதீன பிரமாணத்தை குப்பையில் போடுங்க. அல்லேலூயா. இது ஒன்றுக்கும் இது இந்த மாம்ச வாழ்க்கைக்கு தான் ஆகும். முஸ்லீம்கெல்லாம் இஸ்லாமியர்கள்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தான் ஆகும், மறுமைக்கு ஆகாது. நீ தாடி வைக்கியோ குள்ளா வைக்கியோ அதெல்லாம் பெருசு கிடையாது. உள்ள மாறி இருக்குமா? உள்ள மாறி இருந்தால் தான் அது நியாயப்பிரமாணம். அந்த என்னது கிருபையின் பிரமாணம், பூரண பிரமாணம். நீ வெளியே மாறி தொப்பி போட்டோ அல்லது சாரம் முடித்தியோ தாடி வச்சோ பரலோக ராஜ்யத்தில் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. பரலோக ராஜ்யம் வெளிப்புறம் இதெல்லாம் செத்துரும். செத்து எங்கே கூட போகாது, மண்ணுக்குள்ள. இந்த உருவம் அங்கே ஒன்றுமே போகாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அல்லையா படித்தவும் இல்லை, படிக்காதவும் இல்லை, பேதன் இல்லை, அறிவாளியும் இல்லை. எது முக்கியமாக வாசிப்போம்? கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறோம். கிறிஸ்துவ பெற்றிருக்கீங்களா? கிறிஸ்துவ ஒரு மனுஷன் எப்படி பெறான்? ஏன்னா தொண்டை தண்ணி குடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க, யாராவது கேட்காம இருந்தீங்கன்னா எனக்கு கடுமையாக கோவம் வந்துடும். பெறுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு பேரே கிறிஸ்து. அவர் யார்? எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறார். உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா. அதுக்கு உண்டான எல்லா எதிர்ப்புகளையும் அவர் முறியடிக்கிறார். உன் சாபம் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாம தடை பண்ணுது. நீ மனம் திரும்பி பரிசுத்த ஆகிய கிறிஸ்துவை பெறுகிறீர்கள். அந்த கிறிஸ்துவன் சாபத்தை மொறி தெரிவார். ஏன்னா அவர் சாபத்தை மொறி தருவது மட்டும் முக்கியம் கிடையாது, உங்களை எங்கே கொண்டு போனோம் அதுதான் அவருக்கு முக்கியம். ஆமென். நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருங்க, உறங்காமல் இருங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அவருக்கு முக்கிய நோக்கம் உங்கள் ஆத்மா எங்கே போனோம். அதுக்கு உண்டான தேவைகளுக்கு தான் எனக்கு ட்ரெஸ்ஸை தராரு, எனக்கு வீட்டை தராரு, எனக்கு சாப்பாடை தர்றாரு. எதுக்கு தர்றாரு? நீ 100 வயசு வரையும் வாழணும்னு கிடையாது. நம்ம அவரை சேவிச்சு அவரை போல மாறி எங்கே போனோம்? பரலோகம். ஆன முடுக்கு போன முடுக்கு பார்த்தா சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அதெல்லாம் போய் பார்த்துருக்காங்கன்னு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? ஆன முடுக்கு பூனை முடுக்கு தெரியாதோ? பெருமாள் கோயிலில் இருக்கும். அது ஒரே ஒரு நாள் தான் திறப்பாங்க. இங்கேருந்து அங்கே வரையும் குகை மாதிரி இருக்கும்.
உள்ளே அன்னைக்கு உள்ளே போனால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொர்க்கத்துக்கு போக முடியுமாங்க. ஆனை முடுக்கு பூனை முடுக்கு பார்த்தாலும் சொர்க்கத்துக்கே போக முடியுமாங்க. இப்போ அதுக்குள்ளே போனால் உள்ளே லைட்டே கிடையாது, குகமாக இருக்கும். இந்த பிள்ளைகள்லாம் போகாதுங்க. இங்கே வயசாளிகள் தான் அப்போ வயசாளிகள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்களா? நான் சொல்லுதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா கேட்டதே கிடையாதோ? நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஏன் பாக்கியவான்கள்ங்கன்னா உங்களுக்கு மைண்டில் பதியலை. நான் உள்ளே போயிட்டு வந்ததுனால எனக்கு என்ன செய்யுது, நான் அன்னைக்கு அப்படி போனாலும் அங்கே போகலான்னு நினச்சேன். எங்கே வழியை வச்சிருக்காரு? கிறிஸ்துக்குள்ள வழியை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவனும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவனும் இல்லை, படித்தவனும் இல்லை, படிக்காதவனும் இல்லை, பேதையானவனும் இல்லை, அறிவாளியும் கிடையாது. எது முக்கியம்? எல்லாவற்றிலும் கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் எல்லாமே இருக்கிறார். நீ அவரை பெற்றுட்டீங்கன்னா பூரண பிரமாணத்தை பெற முடியும்னு அர்த்தம். நீங்கள் சுயாதீன பிரமாணத்தில் உரிமையோடு சுதந்திரத்தோடு பாவத்தை மீறி தேவன்கிட்ட போகிறதை காட்டிலும் கிறிஸ்துவை பற்றி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இயேசுவை பாலி மாறி எங்கே போனோம்? பரலோக ராஜ்யம் போனோம். அல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், கிறிஸ்து உங்களுக்கு சும்மா எல்லாம் உங்களை பண்ணையாராக்கணும், பெரிய வீட்டில் தங்க வைக்கணும், நான் நல்ல புள்ள தண்டி நகையெல்லாம் போட்டுட்டு போகணும் அப்படின்லாம் அவர் நினைக்கல. உங்களை எங்கே கொண்டு வருது நோக்கம்? அதுக்காக உங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறார், அதுக்காக உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ண வைக்கிறார், அதுக்காக நோயை நீக்குகிறார், எல்லாம் நீக்குகிறார். நோயோட நீங்கள் எங்கே போக முடியாத, அதனால் இங்கே நோயை நீக்குகிறார். அல்லேலூயா. எப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். அடுத்த வசனம் என்ன இருக்கு வாசிப்போம். ஆகையால் பரிசுத்தரும் ஆமென் இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் ஆமென் தூர போட்டு கொண்டு தரித்து கொண்டு என்ன அர்த்தம்? ஆக்கிக்கணும். நம்ம அதை உடுத்தணும். ஆடையாக என்ன செய்யணும்? தரித்து கொள்ளலாம், உடுத்து கொள்ளணும். அல்லேலூயா. நல்ல கேட்டுக்கிட்டுங்க. நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுக்கு முந்தி நீங்கள் எந்த விக்கிரகத்தை சேவித்தீர்களோ அதே சாயலுக்கு ஒப்பாய் உங்கள் முகங்கள் காணப்படும். ஒரு கோபப்படும் போது தெரியும் யார் வந்து நிற்பான், அவன் வாளோட அருவாளோட வந்து நிற்பான். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சாயல்லேருந்து என்ன செய்கிறீங்க? மாறிடுறீங்க. சாந்தத்துக்கும் இரக்கத்துக்கும் மனத்தாழ்மைக்கும் அல்லையா தயவுக்கும் மாறின உடனே நீங்கள் யார் சாயலில் வரீங்க? இயேசுவின் சாயலுக்கு வருகிறோம். அந்த இது ஏன் இயேசுவின் சாயலுக்கு வரோம்னா, நான் இயேசுவை தரித்து கொண்டால், சொல்லுங்க, இயேசுவை தரித்து கொண்டால் அந்த இரக்கம், உருக்கம், தயவு, சாந்தம் இவைகளை தரித்து கொள்ளுகிறேன். தரித்து கொண்டிருக்கீங்களா? ஆனா கோபம் ஊனா கோபம் அப்படின்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலாங்கிறது, லேசாங்க உள்ள காய்ச்சல் வந்துட்டுங்கிறது என்ன இருக்கு? ஒருவரை ஒருவர் தாங்கினா இப்படி தாங்கிறது இல்லை. ரைட், தாங்கி ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர். இதுதான் பூரண பிரமாணம். இது என்ன பிரமாணம்? எப்படி பூரண பிரமாணம் ஆகுது? நீங்க அவமானப்படுறீங்க, நீங்க நஷ்டப்படுறீங்க, அது சகிக்க முடியாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது தான் பூரண பிரமாணம். சொல்லுங்க பாப்பா. கோபப்படாம ஏற்றுக்கொள்வதும் பூரண பிரமாணம். ஆனால் நீங்க சட்டம் பேசுவோம், என்ன பேசுவோம்? அவர் ஒரு கண்ணை கெடுத்துட்டார், 2 கண்ணை கெடுத்துட்டார், நான் அவ ஒரு கண்ணையாவது கெடுத்தேன். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். இது என்ன பிரமாணம்? சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணம். ஆவியின் பிரமாணம் என்னது? பூர்ண பிரமாணம் என்னது? சகித்தல். என்னது? அடுத்த வசனம் என்ன இருக்கு? ஆமென் ஆமென். அன்பை
அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப என்ன எழுதிட்டாரு? மேலே எழுதியிருக்க பூரா ஒரே ஒரு கிரியைகளை சொல்றாரு, அன்பு. என்னது? அன்பு இருந்துன்னா உங்கள்கிட்ட என்னது? இறக்கம் இருக்கு. அன்பு இருந்துன்னா என்ன இருக்கு? சாந்தம் இருக்கு. அன்பு இருந்துன்னா உங்கள்கிட்ட தயவு இருக்கு. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். கலாத்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 20 வாசிக்கலாம். நான் முடிச்சிருவேன் இதோட. அல்ல, தேவனே ஒருவர், விரோதமா அல்லவே. ஆமேன், ஆமேன். மத்தியஸ்தர் யாரு? தேவன். அல்லேலூயா. எந்த தேவன்? இயேசு கிறிஸ்து. இயேசு மட்டும்தான் மத்தியஸ்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருக்கும் நடுவில் நிற்கிறவர் யாரு? பிதாவாகிய தேவனுக்கும் ஆவியானவருக்கும் நடுவில் நிற்கிறவர் இயேசு. அல்லேலூயா. இவர் தான் யாரு? மத்தியஸ்தர். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை இவங்க இஸ்லாமியர்கிட்டே போய் கேளுங்க, நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டுருவீங்களா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அல்லையா தலையை வெட்டா, துப்பாக்கினால சுடா, எல்லாம் செய்தாங்க. ஐயா அவங்கள சுடுதல்லாம் நீ பிரமாணத்தின்படி நடப்பியா? நீ அவர் உங்கள் மாமாட்ட கேளுங்க, அன்றைக்கி ஆடு வாங்கி கொடுக்க போகல 2 மணிக்கு. ஐயா நியாயப்பிரமாணத்தின்படி இங்கே நடக்கிறலாம்னு கேளுங்க. ஆனால் சட்டம் என்ன பண்ணுறாங்க? அவங்க துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுருந்தான், தலையை துண்டா எடுத்துருந்தான், கையை துண்டா எடுத்துருந்தான். பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆனால் நியாயப்பிரமாணம் அல்ல, அது சுயாதீன பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் உள்ள சுயாதீன பிரமாணம். ஆனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற என்னாலே முடியாது, உங்களாலையும் முடியாது. ஆனால் யார் நிறைவேற்றினா? இயேசு மட்டும்தான் நிறைவேற்றினார். யாரு? இயேசு நிறைவேற்றி, சொல்லுங்க, இயேசு நிறைவேற்றி சுயாதீன பிரமாணமாகிய நியாயப்பிரமாணத்தை பூரண பிரமாணமாகிய ஆவியின் பிரமாணமாய் மாற்றினார். என்ன பிரமாணமாய் மாற்றினார்? ஆவியின் பிரமாணமாய் மாற்றினார். நாம் அல்லலியா நாம் இந்த அல்லலியா இஸ்லாமில் சொல்கிற நியாயப்பிரமாணம் அல்லது நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டாடுகிற நியாயப்பிரமாணத்தின்படி என்னால் நடக்க முடியாது. அல்லலியா இயேசுநாதர் மட்டும்தான் நடந்தார். ஆனால் என்னை ஆவியின் பிரமாணமாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆவியின் பிரமாணம் என்னென்ன? ஆவியின் சட்டங்கள் என்னது? அன்பு. எல்லாத்தையும் ஒரே இது அடக்கி போட்டார், அன்பு செலுத்து. நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாய். 2 சட்டம் தான். ஒரு சட்டம், நீ தேவனை தவிர உனக்கு தேவன் ஒன்றா இருக்க வேண்டாம். 2வது சட்டம், நீ ஒன்னில் அன்பு கூறுவது போல அன்பு போதும். இதான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. மேல ரோமர்ல எழுதிருக்கு, இது நியாயப்பிரமாணமும் நீதியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீ எல்லா பிரமாணத்தையும், பிரமாணம் ஏகப்பட்டது இருக்கு. நீ எப்படி நடக்கணும், எப்படி சட்டை போடணும், எப்படி அல்லது தாடி வைக்கணும், எப்படி முகத்தை இப்படி கழுவக்கூடாது, இப்படி கழுவணும், கையை தண்ணி ஊற்றி இப்படி கழுவக்கூடாது, இங்கேருந்து கழுவணும், தண்ணி எடுத்து இப்படி போய் பாருங்கள், இப்படிலாம் கழுவணும். நீ பள்ளியாசலுக்குள்ளே உள்ளே போனன்னு போதுக்கு முந்தி இந்த நகத்தில் இந்த குச்சி வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னத்த ஏன் அழுக்கு இருந்தால் அவர் என்ன செய்ய மாட்டாரு? இந்த அழுக்கெல்லாம் இவர் என்ன செய்யறது இல்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரியை தொடவே கூடாது. தனியாக ஒரு வீட்டில் தான் உட்கார வைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை யார் தொட்டா தெரியுமா? ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இல்லை, 1 வருஷம் பெரும்பாடு இல்லை, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ போய் தொடுதா. சட்டம் என்ன தெரியுமா? தொடக்கூடாது. கல்லை கொண்டு எரிஞ்சிருவாங்க. அல்லேலூயா. அடுத்த எழுதிருக்கு,
ஆமென் ஆமென் இருக்குமே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? அல்லேலூயா. எல்லாரும் பாவத்துக்குள்ள இருக்கோம். இயேசு கிறிஸ்து நம்மளை விடுவித்தார். இந்த சட்டத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு அடைச்சு போட்டு ஒரே ஒரு சட்டம் தான், சிலுவையை நோக்கி பார். எல்லாமே அவங்க ஒன்று நீங்கள் இப்போ மாதம் பண்ணுறவங்க என்னெல்லாமே சொல்லுவாங்க, ஒரே ஒரு சட்டம் தான், நீ வேறு எதுக்குமே போகணும், சிலுவையை மாத்திரம் பாருங்க, உங்களுக்கு விடுதலை. எல்லா நியாயப்பிரமான எல்லாமே எதுக்குள்ளே அடங்கியிருக்கு? சிலுவைக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. நீ பரிசுத்தாவியை பெறுவது எங்க? அல்லேலூயா. பிரமாண அன்பு செலுத்துது எங்க? சிலுவையில். எல்லாமே சிலுவை. அப்போ கிறிஸ்துவின் பிரமாணம் நிறைவேறக்கூடியது எங்க? சிலுவை. நான் கடந்த நிமிஷத்தில் நியாயப்பிரமாணத்தில் பயங்கர துரோகியாக இருக்கலாம், பாவியில் பிரதான பாவி, பெரிய பாவியாக இருக்கலாம். ஆனால் நான் சிலுவை தரிசனத்தை பெற்ற நான் என்ன இருந்தேன்? நீதிமானாய் மாற்றப்படுகிறேன். ஒரே பிரமாணம், நீதிமானாய் மாற்றப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாசிக்க போகும். ஆதலால் ஆமென் 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 ஆமென். விசுவாசம் வர்றதுக்கு முந்தி நம்ம எங்கே அடைக்கப்பட்டிருந்தோம்? கை கால் கழுவுதில் தான் அடைக்கப்பட்டிருந்தோம். இப்படி முகம் கழுவணும், இப்படி இங்கே கை கால் கழுவணும், இங்கே பக்கம் கழுவிட்டேன்னா ஒன்று பள்ளிவாசலில் எடுக்க, ஆலயத்தில் எடுக்க மாட்டாங்க, எருசலேம் தேவாலயத்தில் எடுக்க மாட்டாங்க. 2 நாள் காது நீ கழுவலையோ ஆலயத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது. காதை சுத்தமாக காதெல்லாம் இழுத்து கழுவணும். போய் பார்த்துட்டியா? போய் பார்த்தேன்னா போதும், காதுக்குதெல்லாம் இழுத்து கழுவாங்க. இங்கே பாருங்க, 10 நாள் குளிக்கலைனாலும் பரவாயில்ல. ஆமென். 10 நாள் குளிக்கலைனாலும் பரவாயில்ல, சட்டை துவைக்கலைனாலும் பரவாயில்ல, எங்கே வந்து நிற்கும்? அந்த சட்டை வெளுக்காத சட்டை போடுறதுனாலையும் அல்லேலூயா குளிக்காதையே பார்க்காரு ஆண்டவரே, அங்கே பார்க்காரு. அல்லேலூயா, அங்கே பார்க்காரு. ஆனால் அவங்க எதை பார்க்குறாங்க? வெளியே பார்க்குறாங்க. நியாயப்பிரமாணம் அடுத்த என்ன எழுதிருக்கு? நீங்கள் திக்கி வாசிக்கக்குள்ள நான் எல்லாமே மறந்துடுவேன். நான் நியாயப்பிரமாணத்தை மனசில் வைக்கக்குள்ள அங்கே மறந்துடுவேன். எடுத்து வச்சாச்சா? அதான் வச்சு எடுத்து முடியாச்சா? ஆமென். நடத்துகிறது இருந்தது. ஆமென் ஆமென் ஆமென். என்னங்க வரேன், அல்லவே அது இருக்கட்டும். உபாத்தினா என்னது? வாத்தியார். என்னது? வாத்தியார். என்ன வாத்தியார்? இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போகக்கூடிய வாத்தியாராக இருக்குன்னு சொல்லுது வேதம். என்ன வாத்தியார் யார்கிட்ட கொண்டு போகிறாரு? கிறிஸ்துக்குள்ள. ஆனால் என்ன சொல்லி கொடுத்தது யாரு? வாத்தியார். ஏபிசிடி சொல்லி கொடுத்தது யாரு? வாத்தியார். வாத்தியார் யாரு? நான் சின்ன பிள்ளையா இருக்குமா அவங்க பேர் சட்டாம்பிள்ளை. வாத்தியார் பேர் வேறு என்ன பேர் தெரியுமா? சட்டாம்பிள்ளை. ஸ்கூல் பேர் என்ன பேர் தெரியுமா? ஆரம்ப பாடசாலை. அதுக்கு முதல்ல ஸ்கூலுக்கு பேர் என்ன தெரியுமா? வித்யாசாலை. ஒரே சாலை தான். அல்லேலூயா அல்லேலூயா. நான் இது மாத்திரம் முடிச்சிருந்தேன்.
நியாயப்பிரமாணம் கிறிஸ்துக்கிட்ட எப்படி வழி நடத்துதுன்னா, எனக்கு பாவத்தை பற்றி தெரியாது. இந்த பாவத்தை சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? பிரமாணம். இந்த உபாத்தியாரியாகிய பிரமாணம். இந்த பிரமாணம், இந்த பாவத்தை நீ அடுத்தவன் மாட்டை கல்லை கொண்டு எரிஞ்சா தப்பு, அவன் மாட்டை கண்ணை கெடுத்தனா உன் மாட்டை கண்ணை கெடுக்கணும் அப்படின்னு கண்ணை கெடுத்தல் பாவம்னு சொல்லி கொடுத்தது யாரு? நியாயப்பிரமாணம். ஆனால் கண்ணுக்கு கண் வாங்குறது சரி கிடையாது. அதுதான் அவர் மாற்றி அமைத்தார். கண்ணை கெடுக்கிறது தப்பு. அடுத்தவன் மாட்டை கால் நொடிச்சா உன் மாட்டை அவங்க கொண்டு வந்து கால் நொடிக்கணும். இது பழைய ஏற்பாடு சட்டம், நியாயப்பிரமாணத்தின் சட்டம். ஆனால் சட்டத்தில் காலை நொறிக்கிறது தப்பு, சட்டத்துக்கு மாறி திரும்ப அவனை தண்டிப்பது தவறு. அல்லேலூயா. இது பாவத்துக்கு நேரம் என்ன செய்யுது? வழி நடத்துகிறது. என்னதே? இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு சொல்லி தருது. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்? ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன். மனம் திரும்பி கிறிஸ்துவை பெற்றேன். எனக்கு இப்போ நியாயப்பிரமாணம் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, கிறிஸ்து உள்ள சொல்கிறாரு, எப்பா நீ பேசுறது தப்பு, நீங்கள் உட்கார்றது தப்பு. ஆமென். ஒவ்வொரு தவறு செய்யும் போதும் எனக்கு சுட்டி காண்பிக்கிறதுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வந்துக்க. இப்போ யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். அவர் தான் எனக்கு உபாத்தியாயர். என்னதுக்கு உபாத்தியாயர்? என்ன பாவத்தை விட்டு விலகி இயேசுவை போல மாறி பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு உபாத்தியாய இருந்த நியாயப்பிரமாணம் தேவையில்லாமல் கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்கு உபாத்தியாய் இருக்கிறார். உபாத்தினா என்னது? வாத்தியார். எனக்குள்ள வாத்தியாரா இருக்கார். இப்போ எனக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. ஆமென். நியாயப்பிரமாணம் அதுவும் போக கொடுமையாக இருந்தது, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது. ஆனால் ஆவியின் பிரமாணம் மன்னிப்பை சார்ந்தது. என்னத்தை சார்ந்தது? இரக்கத்தை சார்ந்தது. நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் மனம் திரும்பிட்டேன்னு எனக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் என்ன கிடையாது? கண்ணுக்கு நியாயப்பிரமாணத்தில் அது கிடையாது. எனக்கு உபாத்தி வந்துட்டாரு, கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாரு. அவர் கண்டிக்கிறாரு. கண்டித்ததில் மீறுதல் நான் பாவம் செய்கிறேன், சரீரத்தில் சிச்சை வருது, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருது, நான் மனம் திரும்புகிறேன். திரும்ப பலத்தை என்ன செஞ்சுக்கிட்டேன்? சொல்லுங்க. பழைய பலத்தை என்ன செஞ்சுக்கிட்டேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். அடுத்தால என்ன எழுதியிருக்கு? நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை. ஆமென். இப்ப என்ன ஆயிட்ட? ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள வந்தோட ஆண்டவர் என்னை நடத்த ஆரம்பிச்ச உடனே எனக்கு அப்பா யாரு? ஏசப்பாவாயிட்டாரு. அல்லேலூயா. அவருக்கு பிள்ளை ஆயிட்டார். புத்திரன் ஆன பிறகு அந்த பிரமாணத்தின் சுதந்திரம் தேவையில்லை. இப்போ எனக்கு என்ன சுதந்திரம் வந்துட்டு? புத்திர சுவிகாரம். சுவிகாரம் என்ன? அதே உரிமை, அதே சுதந்திரம். எனக்கு நியாயப்பிரமாணத்தினால வர்றது சுயாதீன பிரமாணம், சுயாதீன உரிமை. நான் ஆவியின் பிரமாணம், நான் புத்திரரான பிறகு எனக்கு தரக்கூடிய உரிமை. என்ன தரக்கூடிய உரிமை? பாவ மன்னிப்பு என்னும் தரக்கூடிய உரிமை, சாபத்திலிருந்து விடுதலை ஆகிற உரிமை, பரலோக ராஜ்யம் எனக்கு உரிமை. அல்லேலூயா. அடுத்த நிலை இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேரும் அத்தனை பேரும் ஆமென். போதும், எல்லாரும் கிறிஸ்துவை தடுத்து கொண்டு அடுத்த வாசிப்போம், முடிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும். ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தால, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்னா இருக்கீங்க. நீங்க ஒரே சரீரமா மாறிட்டீங்க. இந்த இவன் அலைசு கை, இவன் காலு, இவன் தலை, இவா என்னது மூக்கு. இப்படி எல்லாரும் யார் சரீரமா மாறி இருக்கோம்? இயேசுவோட சரீரம் இருந்ததுன்னா அலெக்ஸா அடிச்சா யாருக்கு வலிக்கணும்?
ஜோசுவாக்கு என்ன செய்யணும்? வலிக்கணும். அப்போ நம்ம வலிக்காத காரணம் என்னன்னா, கிறிஸ்துவை நான் இன்னும் என்ன செய்யலை? தரித்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இயேசுவின் சாயலுக்கு என்ன செய்யலை? மாறலை. ஒரு அபயம் பாடுபட்டால் எல்லா அபயமும் என்ன செய்யணும்? பாடுபடணும். ஒரு அபயம் சங்கடப்பட்டால் எல்லா அபயம் வேதனைப்படணும். அதுதான் கிறிஸ்துவின் பூரண சுயாதீன பிரமாணம். பூரண பிரமாணம், பூரண உரிமை. அல்லேலூயா. எங்கேயோ இருக்க கிறிஸ்தவர்கள் யார்? நான் முடிச்சிட்டேன். மணிப்பூரில் எங்கேயோ நடக்கு. ஆனால் இங்கே உள்ள ஆட்களுக்கெல்லாம் என்ன செய்யுது? வலிக்கு. ஆண்டவரே விடுதலை கொடுங்க, ஆண்டவரே விடுதலை கொடுங்க. அது ஏன் ஜெபம் பண்ணணும்? அங்கே எங்கேயோ நடக்கு. ஆனால் அது கிறிஸ்துவின் சரீரம். இல்லையா? இதுதான் சுயாதீன பிரமாணத்துக்கும் ஆவியின் பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றீர்களானால் எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்